இந்த 3 வார்த்தைகளை வச்சு நம்ம ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இதுக்கு அடுத்து சரி, இப்போ நீங்கள் கியான்னு சொல்லிட்டீங்க, கஹாங் எங்கே சொல்லிட்டீங்க, கித்னே எத்தனை சொல்லிட்டீங்க. அவங்க சொல்கிற பதில் எனக்கு புரியணுமே, தாராளமாக புரியும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, கியா அப்படிங்கிற வார்த்தை என்ன, எக்கு கியாகன்னு கேட்டீங்க, இது என்ன, நான் ஹிந்தியில் சொல்லிட்டா என்ன சார் பண்ணுறது, கண்டிப்பாக புரியும். இப்போ உதாரணமாக நீங்கள் அப்படி என்னத்தை கேட்க போகிறீங்க, பெட்ஷீட்டு, அவன் ஏதோ ஒரு பொருள் விட்டு விற்கிட்டு இருக்கான், ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு இல்லை ஒரு கண்ணாடி, ஏதோ ஒன்று விற்றுக்கிட்டு இருக்கான். எக்கு கியாகை அப்படிங்கிறான், அவன் கண்ணாடிக்கு தஸ்வீர்னு பேர். அவன் சொல்கிறான், சரி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒன்று, நீங்கள் உங்களுக்கு வாங்கின்னு ஆசைப்படுறேன்.